இப்போ அஜீரண கோளாறு வந்துருச்சு, சரிங்களா? எனக்கும் சுகர் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம உள்ளங்கையில் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த அழுத்த சிகிச்சையுடைய பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, இப்போ அஜீரண கோளாறுகள் அப்படிங்கும் பொழுது இந்த பெருவிரலுக்கும் ஆள்காட்டுக்கும் இடையில பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இதாங்க அஜீரண கோளாறுக்குள்ள பாயிண்ட். இது ஹார்ட்டுக்கு வருது, இது வந்து மண்ணீரல் வருது. இங்கே இந்த இடம் வந்து பேங்க்ரியாஸ், சரிங்களா? நம்ம கணையத்தினுடைய பாயிண்ட் வருகிறது. ஸோ இதை கணையம் பாயிண்ட் செய்யணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது இதுதான் பாயிண்ட்ஸ் அதுக்கு. ஆனால் இதை எல்லாம் செய்வதற்கு முன்பாக நான் எப்பொழுதும் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, உங்களுடைய கட்டை விரல். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கு நீங்க சொன்ன அந்த ஆறுதலான விஷயங்கள் என்னன்னாக்கா, இந்த பேக் பெயினை குறித்து பேசுனீங்க, சுகரை குறித்து பேசுனீங்க, அப்புறம் இந்த தலைவலி குறித்து பேசுனீங்க, மூட்டு வலி குறித்து பேசுனீங்க. எல்லாமே நல்ல மக்கள் வந்து ரொம்ப அதிகமா கேட்கறாங்க. அதாவது இந்த மாதிரி இலவசமா நீங்களும் மருத்துவர் ஆகலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. என்ன மருந்தே இல்லாத மருத்துவம் அப்படின்னு நீங்க சொன்னதுனால மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு நீங்க மக்கள் கிட்ட என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க? மக்கள் விரும்புறது வந்து மோஸ்ட்லி பலரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சுகரை பற்றி. ஏன் அந்த சுகர் தான் பெரிய மக்களுடைய ஒரு தொல்லை வியாதியாக நான் கருதுகிறேன். ஏன்னா அவங்களுடைய கேள்விகளும் அவங்களுடைய புரிதல்களுக்காக சொல்கிறேன். திரும்பவும் நான் வந்து சொல்ல வேண்டியது என்னன்னா, முதல் மருந்தாக குடிக்கும் நீரே உங்களுக்கு மருந்தாக மாறுகிறது. ஸோ அந்த குடிக்கும் தண்ணீர் எவ்வாறு மருந்தாக மாறுகிறது என்றால், நீங்கள் நம்ம சிப் பண்ணி குடிக்கணும்னு சொல்கிறோம். அதாவது வாய் வச்சு ஒரு சொம்பில் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா வாய் வச்சு குடிக்கிறோம். வாய் வச்சு குடிக்கும் பொழுது உங்கள் உதடுகள் முதல்ல நனையணும். உதடுகள் நனைந்த பிறகு வாயில் உள்ள உமிழ்நீர் சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்ற உமிழ்நீரினால் அது ஜீரணம் ஆக்கப்பட்டு திரும்ப நீங்கள் உடம்புக்குள்ளே விழுங்குறீங்க. அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து வாய் வச்சு குடித்தா எங்களுக்கு சரியாகாது அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணாக்கு குடிக்கிறீங்க அப்படின்னாலும், நீங்கள் அண்ணாக்கு குடிக்கும்போது வாய் நிறைய தண்ணி ஊற்றிட்டு வாயை மூடிட்டு தண்ணி குடிக்கிறத நிறுத்திட்டு வாயில் இருக்கிற தண்ணீரை 4 முறையாக அந்த தண்ணீரை விழுங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது 4 முறை நீங்கள் விழுங்கணும். அப்படி விழுங்கும் பொழுது நீங்கள் வாய் வச்சு குடிக்கிறதுக்கு சமமாக அது மருந்தாக மாறுகிறது. ஸோ இதுதான் குடிக்கிற தண்ணீர் எவ்வாறு உங்களுக்கு மருந்தாக மாறுகிறது. அது மாதிரி உங்கள் உடல் எப்பெல்லாம் தண்ணீர் என்று கேட்கிறதோ, உங்களுக்கு உணர்ச்சி வருகிறதோ, நீங்கள் அந்த நேரம் தண்ணீரை மட்டும் உடம்புக்கு கொடுக்காம இருந்துடாதீங்க. தண்ணியை கட்டாயம் குடிச்சு ஆகணும். இதுதாங்க மாபெரும் மருந்தாக மாறுகிறது உடம்புல. அதே மாதிரி அடுத்த உண்ணும் உணவை பாருங்கள். உண்ணும் உணவு நீங்கள் வாயில் இப்போ எடுக்கிற ஒரு இட்லியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வாயில் வைக்கிறோம். அது நன்று நீங்கள் மென்று உண்ணும் பொழுது அது பிரச்சனை இல்லாமல் அது மருந்தாக மாறுகிறது. நீங்கள் கடகடன் நம்ம தள்ளி விடும் பொழுது, ஏன்னா நம்ம உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கிற உமிழ்நீரினால் இங்கே கன்வர்ஷன் நம்ம நடக்கிறது. அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டுங்கிறத நம்ம உமிழ்நீரினால் கன்வர்ஷன் நடந்து அதனுடைய சிதைவுகள் ஏற்பட்டு அப்புறம் தான் வயிற்றுக்கு போகிறது. இங்கேயே முதல் ஜீரணம் என்பது உங்களுடைய உமிழ்நீரில் நடக்கிறது. அதனால் உண்டால் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். அதன் பிறகுதான் வயிற்றில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினால் அரைக்கப்படுகிறது. ஸோ உண்ணும் உணவையும் தண்ணீரையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம், வியாதிகளிலிருந்து விடுதலை பெறலாம். இப்போ இந்த நவீன உலகத்தில், அவசரமான உலகத்தில் நாங்கள் டியூட்டி போகணும், இல்லை ஸ்கூலுக்கு போகணுங்கிற நேரத்தில் யாரும் காலையில் உணவு உண்ணாமல் போவதும் வியாதியைத்தான் உருவாக்குகிறோம். உங்கள் வெயிட் உடல் எடையை குறைக்கணும்னா கூட நீங்கள் காலை உணவை தவிர்த்தால் உங்கள் எடை குறையாது. நான் இதாக இருக்கிறேன், எப்படி எந்த விதத்திலும் குறையாதுங்க. காலை உணவை நீங்கள் வீட்டில் கெக்கிங் அந்த மாதிரி காலை உணவை நீங்கள் கட்டாயம் உண்ண வேண்டும். அடுத்த ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்குங்க. சும்மா கொஞ்சோண்டு எடுத்து வாயில் வைக்கிற மாதிரிலாம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம வாய்க்கு அளவான அந்த அளவு உள்ளே போனால் ஃபுல் மவுத்தில் வந்து நம்ம உமிழ்நீரில் படுவதற்கும் அதை கன்வர்ஷன் நடத்துறதுக்கும் நன்றாக இருக்கும். அதனால் உண்ணும் உணவினுடைய அளவு எவ்வளோ வாயில் வச்சு நம்ம எப்படி சாப்பிடணும், மென்று சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடும் பொழுது பேசவோ தண்ணியை பிடிச்சிட்டு இருக்கவோ இது இல்லாமல் நல்லா கவனம் செலுத்தி மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உணவினுடைய அளவே நமக்கு குறையும். ஸோ இப்படி நீங்கள் உங்களை சுகர்லேருந்து மட்டும் இல்லைங்க, வாயு தொல்லையிலிருந்து, அல்சர், மலச்சிக்கல்,
இந்த மாதிரி உள்ள பலவித வியாதிகள், அஜீரண கோளாறுகள், இத்தனை வியாதிகள் இருந்தும் நம்ம காப்பாற்றிக் கொள்ளலாம். ஸோ இதைத்தான் முதல் முறையாக நீங்கள் அறிந்து புரிந்து கொண்டீர்கள் என்றால் நலமாக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய முதல் தாகம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய. ஆரோக்கியமாக இருக்கலாம், சுகர் மட்டும் இல்லை, எந்த வியாதிகளும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன வழிகள். ஸோ அனைவருக்கும் இது நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இனி அடுத்தபடியாக நான் வருவது என்னவென்றால், இப்போ அஜீரண கோளாறு வந்துருச்சு சரிங்களா, எனக்கும் சுகர் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம உள்ளங்கையில் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த அழுத்த சிகிச்சையுடைய பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, இப்போ அஜீரண கோளாறுகள் அப்படிங்கும் பொழுது இந்த பெருவிரலுக்கும் ஆள்காட்டுக்கு இடையில பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. இதாங்க அஜீரண கோளாறுக்குள்ள பாயிண்ட். ஸோ பெருவிரலால் நல்ல அழுத்தம் கொடுக்கணும் 2 minutes. அதே மாதிரி அடுத்தது இங்கேருந்து உள்ளங்கையில் நீங்கள் சின்ன விரல் வழியாக, சுண்டு விரல், சின்ன விரல், இது வழியாக கீழே பார்த்தீங்கன்னா இது ஹார்ட்டுக்கு வருது, இது மண்ணீரல் வருது. இங்கே இந்த இடம் பேங்க்ரியாஸ் சரிங்களா, நம்ம கணையத்தினுடைய பாயிண்ட் வருகிறது. ஸோ இதை கணையம் பாயிண்ட் செய்யணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது இதுதான் பாயிண்ட்ஸ் அதுக்கு. ஆனால் இதை எல்லாம் செய்வதற்கு முன்பாக நான் எப்பொழுதும் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, உங்களுடைய கட்டை விரலுக்கு முழுமையாக நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் 2 minutes சரிங்களா. இந்த 4 விரலும் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இது மாதிரி கொடுக்கலாம். பட் ஈஸியாக இப்போ நீங்கள் இப்படி கொடுக்கும் பொழுது கரெக்டாக 4 விரலையும் வச்சு கொடுக்குறோம். ஸோ மேலே பிரெயின், பிட்யூட்டரி, பீனியல், மென்டல் நர்வ்ஸ், ஹெட் நர்வ்ஸ், நெக் வரையும் இந்த பாயிண்ட்ஸ் வந்துடும். அதனால இதை 2 minutes கொடுத்துருங்க. கொடுத்துட்டு தென் நான் சொல்லி கொடுத்த இந்த பாயிண்ட்ஸ் குள்ளங்களுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் மச் பெட்டர். சேம் திங் 2 கையிலையுமே நீங்கள் செய்யணும். பெருவரில் செய்துட்டு 2 minutes பண்ணிடுறீங்க. அடுத்தது இந்த பாயிண்ட்ஸை பாருங்கள், ஸ்டொமக்குக்கு வர்றது, இந்த அஜீரண கோளாறோ, பேர்னிங் சென்சேஷன் இருக்கோ, நெஞ்சு எரிச்சல் இருக்கோ, என்ன விதமானாலும் இங்கே அழுத்தும் போது உங்களுக்கு ஒரு பெயின் வரும். பெயின் வந்துச்சுன்னு விட்டுறாதீங்க. தட் மீன்ஸ் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நீங்கள் 2 minutes அழுத்தம் கொடுங்க. பெயின் கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா 2 more minutes நீங்கள் கொடுத்துடலாம். அடுத்தது நீங்கள் இங்கேருந்து வரும்போது அதே மாதிரி மெயின் உறுப்புகள் லிவர், இங்கே வரும்போது வால் பிளாடர், பித்தப்பையா வருகிறது. இதே நேரம் இங்கே வரும்போது உங்களுடைய கணையம். ஸோ இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்ம எல்லாம் கொடுக்குறோம். இப்படி கொடுத்து முடிச்சது பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த கட்டையோட நேரம் இங்கே உள்ளங்கையில் பாருங்கள், இதுதான் கிட்னிக் பாயிண்ட். இந்த கிட்னி பாயிண்ட்டையும் 2 minutes நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். ஏன் கிட்னிக்கு வர்றோம் அப்படின்னம்னா, நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகளுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்துட்டோம். ஸோ இது கிட்னி தான் எப்போவுமே நம்மளுடைய உடம்புல உள்ள வேண்டாத கழிவுகளை வெளியேற்றுறதுனால கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுது. அதனால தான் கடைசியாக கிட்னிக்கும் உள்ள பாயிண்ட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு அழுத்த சிகிச்சை நான் சொல்லிட்டு இருக்கேன். இதோட சம்மந்தப்பட்டது பல காரியங்கள் இருக்குது. பட் இப்போ நீங்கள் சின்ன விஷயம் இப்படிலாம் இருக்குங்கிற புரிந்து கொள்வதற்கு இதையுமே ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளில் வரும்போது வராது. சுகருக்கு மட்டும் இல்லை, ப்ரெஷராக இருக்கும், கண்ணுக்கு பிரச்சனையாக இருக்கலாம், கிட்னிக்கு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அப்படி வரும்பொழுது நான் பாத பிரதிபலிப்பல் சிகிச்சை, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கொடுத்து இதெல்லாம் கொடுத்துட்டு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது உங்களுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ அந்த கொஞ்ச நாளில் போட்ட வீடியோலேயே பலரும் நான் இந்த பாயிண்ட்டை பண்ணேன் மேடம், பல்பிட்டேஷனுக்கு நான் சரியாயிட்டேன், அப்புறம் போய் 4 பேருக்கு சொன்னேன், அடுத்தது ஹார்ட் பாயிண்ட்டுக்கு பண்ணிட்டேன் மேடம், இப்போ என் ப்ரெஷர்லாம் குறைஞ்சி, இது 2யும் செய்கிறேன், ப்ரெஷர் குறைஞ்சிச்சுன்னு ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. இனி ஒருத்தருக்கு எங்கள் மலேசியாவிலேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு, மேடம் எனக்கு டங் ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு அடுத்த வீடியோக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார், கெஞ்சி கேட்டார். அப்போ நான் வீடியோவில் அந்த ஸ்ப்ளீனுக்கு, அதாவது ஏன் நாக்குக்கும் நம்ம ஸ்ப்ளீன் அதாவது மண்ணீரலுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பாயிண்ட் அவர் எப்படி முதல்ல பிரெயினுக்கு எது அக்குப்ரெஷர் என்ன செய்தாலும் ஃபஸ்ட்டு அந்த தம்பில் உள்ள பாயிண்ட்ஸை ஃபுல்லாக பண்ணிட்டு தான் அடுத்து பண்ண சொல்லியிருந்தேன். அவருக்கு ஹார்ட்டுக்கும் கொடுத்துட்டு ஸ்ப்ளீனுக்கு பண்ண சொல்லிடுவேன், மண்ணீரலுக்கும் கொடுத்தேன். அடுத்த 4 மணி நேரத்தில் சொல்கிறாரு மச்சும் பெட்டர் மேடம். அடுத்த நாள் காலையில் சொல்கிறாரு, எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி நாள்பட்ட சின்ன விஷயங்களில் ஒரு பாயிண்ட் நம்ம அழுத்தும் பொழுது இவ்வளோ காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத பலருக்கும் தெரியாதனால நான் இதெல்லாம் வெளிப்படையாக நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அனுபவ ரீதியாக நான் ஃபோனில் சொல்லி கொடுத்து செய்தவங்க, ஏன்னா முதல்ல அக்குப்ரெஷர் பண்ணியிருக்கவங்கலாம் திரும்ப எங்கள் அம்மாவுக்கு இப்படி, எங்கள் அப்பாய்க்கு இப்படின்னு சொல்லும் பொழுது ஃபோனில் அந்த பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க செய்வாங்க, தினம் அவங்க சுகமாகுவாங்க. ஸோ இதுதான், இதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செய்தீர்கள் என்றால் எனக்கும் அது சந்தோஷமாக இருக்கும், அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும் என்று
நம்புகிறேன். வணக்கம், நன்றி.